தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் கஸ்தூரி. ஸ்பெஷல் சைல்டு உள்ளார், நான் தான் அவரை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கஸ்தூரி வாதம் செய்து வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரை எழும்பூர் போலீசார் எழும்பூர் 5வது பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஆஜர்படுத்தப்பட்ட அவர் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். நீதிமன்றத்தில் தான் சிங்கிள் மதர் என்றும் எனக்கு ஸ்பெஷல் சைல்டு உள்ளார் என்றும் அவரை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும், எனவே தன்னை சொந்த ஜாமீனில் விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்தில் கஸ்தூரி முன்வைத்ததாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அதனை எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தகவலும் நீதிமன்றத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து வருகிற 29ஆம் தேதி வரை நடிகை கஸ்தூரியை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவரை சிறையில் அடைப்பதற்காக போலீசார் பாதுகாப்போடு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.